ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்ப அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளர்க் போஸ்டிங்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10வது 12வது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனி டிகிரி யாரா இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா நிரந்தரமான வேலை வாய்ப்புங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓப்பனிங்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான சேலரி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 56,100 முடி கொடுக்குறாங்க ஸ்டார்டிங் சேலரி. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான கடைசி டேட் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 31/8/2024. ஓகேங்களா? இது பத்திய ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்லாம் நான் இந்த வீடியோல கவர் பண்ண போறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி முடிக்க பாருங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது கூட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட்டுங்க. நம்ம சேனல் பாத்தீங்கன்னா ரெகுலரா ஷார்ட்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் ஜாப், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி எல்லாமே கவர் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனல் வேணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். அது உங்களுக்கு உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு அது மூலயமா நீங்க ஓட்டு தெரிவிங்க. எதுக்காக அது கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க நோட்டிபிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி எது வந்தாலும் டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு உடனடியா ரீச் அவுட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நாங்க அந்த சேனல் ஓபன் பண்ணலாமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்கிறோம். நீங்க என்ன கருத்துக்கள் தெரிவிங்களோ அதுல நீங்க தெரிவிங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணியாச்சு அபிஷியல் சைட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் ஜாப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆபீசர். ஓகேங்களா? இதுக்கான சேலரி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15,600 முடி கொடுக்குறாங்க. லெவல் 10 பே ஸ்கேல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கான இண்டிவிஜுவல் பே பாத்தீங்கன்னா 56,000 56,100 முடி கொடுக்குறாங்க லெவல் 10ல. இது கூட பார்த்தா அலவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கன்சிடர்ட் ஆகும். இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. 18ல இருந்து 35 ஏஜ் கேட்டகரி முடிக்க இந்த போஸ்ட் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அது கூட பாத்தீங்கன்னா இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவுட் பண்ணிருக்காங்க. நீங்க டிகிரி படிச்சிருந்தா மட்டும் போதுமானது, போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தா போதுமானது, ஃபினான்ஸ் மேனேஜிங் ரிலவெண்டா படிச்சிருந்தா ரொம்பவும் கன்சிடர் பண்ணுவாங்க ரொம்பவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட பாத்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அதுக்கு சேலரி பாத்தீங்கன்னா லெவல் 2ல கன்சிடர் பண்றாங்க. அதுக்கான சேலரி பாத்தீங்கன்னா 52,200 முடி கொடுக்குறாங்க. அதுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலவன்ஸ் இருக்கு. இண்டிவிஜுவல் பே பாத்தீங்கன்னா 19,900 முடி கொடுக்குறாங்க. இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா 18ல இருந்து 25 ஏஜ் கேட்டகரி அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கன்சிடர் பண்றாங்க. அது எப்படின்னு கீழே பார்த்தரலாம். நம்ம இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 12th படிச்சிருந்தா மட்டும் போதுமானது. உங்களுக்கு டைப் ரைட்டிங் ஸ்கில்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணிருக்காங்க. அது கூட பாத்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் கொஞ்சமா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லொகேஷன் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை, பெங்களூர், கொல்கத்தா அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது நீங்க பாருங்க. இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஓகேங்களா? இதுக்கான சேலரி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா லெவல் 1 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 52,000 ரூபாய். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு. இதுக்கான இண்டிவிஜுவல் பே பாத்தீங்கன்னா 18,000 ரூபாய் கொடுக்குறாங்க. லெவல் 1ல இது கூட பாத்தீங்கன்னா அலவன்ஸ் எல்லாமே கன்சிடர்ட் ஆகும். மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் பாத்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் எல்லா போஸ்டிங்ஸ்க்கும். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 4 போஸ்டிங்ஸ்க்குமே. குவாலிஃபிகேஷன்ஸ் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி முடிச்சிருந்தா மட்டும் போதுமானது அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணிருக்காங்க. லொகேஷன் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பெங்களூர், கொல்கத்தா தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே இங்க கொடுத்திருக்கிறது. இப்போ கண்டிஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தரலாம். இதுக்கான அபிஷியல் சைட் இதுதான். நான் வேணா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்றேன். இந்த லிங்க் வேணா செக் பண்ணி பாருங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான லாஸ்ட் டேட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நான் 31 ஆகஸ்ட் 2024 இந்த போஸ்டிங்ஸ் எண்ட் டேட் முடியுது. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் த்ரூ அவுட் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்க போஸ்ட் மூலியம் அப்ளை பண்ணலாம்.
போஸ்ட் மூலியமா நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 செப்டம்பர் 2024க்குள்ளார உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து அங்க உங்க போஸ்ட் வந்து அங்க போய் சேர்ந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்க போஸ்ட் வந்து இந்த இந்த குவாலிஃபிகேஷன் வந்து எலிஜிபிலிட்டி ஆகாது. ஓகேங்களா? நீங்க ஆன்லைன் அப்ளை பண்றதா இருந்தா நீங்க போன்லயும் அப்ளை பண்ணலாம். அப்படின்னா சிஸ்டம் மூலியமாவும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான அட்ரஸ் டீடைல்ஸ் வந்து இதுதான். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் தரேன். அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு. நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன். ஓகேங்களா? இப்ப நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். ஓகேங்களா? உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். ஓகேங்களா? அது நீங்க வந்து ஸ்கேன் பண்றோம். அது கூட பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் சர்டிபிகேட் 10th முடிச்சிருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட்ஸும் நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது கூட பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மார்க் ஷீட். ஓகேங்களா? நீங்க வந்து 10th 12th முடிச்சிருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அது கூட பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ஸ். நீங்க ஆல்ரெடி இந்த ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாலும் நீங்க தாராளமா இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம். இது எல்லாமே கொடுக்கறது ஒரிஜினலா இருக்கணும். நீங்க எதுவுமே மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேஸ்ட் சர்டிபிகேட்ஸ் நீங்க வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த இதுல வந்து கிளியரா கொடுத்துருக்காங்க. எஸ்டி, எஸ்சி, ஓபிசி எந்த கேஸ்டோ அதுக்கான சர்டிபிகேட்ஸ் கிளியரா வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இடபிள்யூசி கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சா உங்களுக்கான இன்கம் சர்டிபிகேட்ஸ். ஓகேங்களா? இன்கம் டேக்ஸ் சர்டிபிகேட்ஸ் ஃபார்ம்ல கவர்மெண்ட் வந்து ஒன்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் நீங்க வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் அந்த டாக்குமெண்ட்ல. அப்புறம் பிடபிள்யூசி கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சா உங்களுக்கான சர்டிபிகேட்ஸ் வந்து நீங்க மென்ஷன் பண்ண ஊனமுற்றோர் ஏதா இருந்தீங்கன்னா பர்சனல் டிசபிலிட்டி இருக்கா அது உங்களுக்கு இருந்துச்சுன்னா எல்லாமே இதுல வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். எல்லாமே இதுல வந்து கிளியரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்க இதுக்கு முன்னாடி இந்த ஆர்கனைஸ் ஒர்க் பண்ணிதான் அப்படின்னு நினைச்சா டைரக்டா த்ரூ சேனல்ஸ் மூலியமா தான் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 18ல இருந்து 35 ஏஜ் கேட்டகரி யாரா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பாத்தீங்கன்னா அப் டு எஸ்டி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூசி எல்லா கேஸ்டுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அப் டு எஸ்டி, எஸ்டி கேண்டிடேட்டா இருக்குங்க அப்படின்னு வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5+ இயர்ஸ் வந்து ஏஜுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3+ இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதே ஒரு பிடபிள்யூசி கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 10+ இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3+ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் 200 ருபீஸ் வந்து பே பண்ணணும். த்ரூ டெபிட் கார்டு ஆர் ஜிபே ஆர் பேமெண்ட் கெட்டட் எது மூலியமாகவும் நீங்க வந்து ஆன்லைன் வந்து பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்டி, எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட் யாரா இருந்தாலும் எக்ஸ் சர்வீஸ்மேன் யாரா இருந்தாலும் நீங்க வந்து 50 ருபீஸ் பே பண்ணா மட்டும் போதுமானது. அது வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா யூபிஐ பேமெண்ட் மூலியமா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்ஸ் மூலியமா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உலகம் பார்த்தீங்கன்னா அலவன்ஸ் கண்டிப்பா வந்து டிராவல் அலவன்ஸ் ரூம் இந்த மாதிரி அலவன்ஸ் எல்லாமே இதுல கன்சிடர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அலவன்ஸ் எல்லாமே கன்சிடர் ஆகும். அகாமடேஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஎஃப். ஓகேங்களா? உங்களுக்கான பென்ஷன்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா நியூ பென்ஷன் ஸ்கீம். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் நியூ பென்ஷன் ஸ்கீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து புதிய திட்டத்தெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கான வென்யூக்கான டீடைல்ஸ் எங்கெங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மும்பை, சென்னை, கொல்கத்தா. ஓகேங்களா? இதுக்கான டேட், ரைட்டிங் டெஸ்ட், இன்டர்வியூஸ் எல்லாமே அங்கதான் நடக்கும். ஓகேங்களா? த்ரூ அவுட் உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல தான் எல்லாமே அப்ளை பண்ணும். அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் எல்லாமே. ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் கால் லிங்க் என்ன அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.